ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டேட் பேப்பர் 2, அதாவது டிஆர்பி மூலமாக நடந்த டேட் பேப்பர் 2ல் வரலாறு காணாத ஒரு தோல்வியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணுமே. அதாவது பார்த்திங்கன்னா 94% பேர் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 6% பேர் தாங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் மாற்றங்கள் ஏற்பட 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 2022-23 கல்வி ஆண்டு பார்த்திங்கன்னா முடிய போது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய காலியிடங்கள் உருவாகிட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஆட்சிக்கு வரக்குள்ள பார்த்திங்கன்னா அது கல்வித்துறையில் நிறைய போஸ்டிங் போடுறோம் அப்படின்ற சொன்னதுனால தான் நிறைய ஆசிரியர்கள் ஓட்டியே போட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பிட்டதாக இதாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தாங்க நிறைய வாக்குகளை செலுத்தினாங்க டிஎம்கேவுக்குன்னு சொல்லலாங்க. அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ போஸ்டிங் போடுறதுக்கு இவ்வளோ தாமதப்படுத்துறதுனால அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அது திருப்தியை தாங்க ஏற்படுத்துது. பட் இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் ஒரு பக்கம் போராட்டங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000 பேர் ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க. போனஸ் மதிப்பெண் வழங்கினாங்க அப்படின்னா கூடுதல் மதிப்பெண் வழங்குறதுக்கு எவ்வளோ நேரங்க பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. போனஸ் மதிப்பெண் கிட்டத்தட்ட ஒரு 10 மதிப்பெண் கிடைச்சா பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண் எடுத்தவங்க எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் நியமன தேர்வை ரத்து செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சியோட தலைவர்கள் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதை தான் சொல்லியிருந்தார். அதாவது இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா அதாவது தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நியமன தேர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ இதையே தாங்க பாஜகவோட தமிழக தலைவர் அண்ணாமலையும் சொல்லிகிட்டே இருக்காருங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 149 அதாவது 149 அரசாணையை திரும்ப பெறணும் அப்படின்ட்டு, அதை திரும்ப பெறலை அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை பார்த்திங்கன்னா ஒரு மோசமான நிலையில் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க பொருள்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.